இன்னைக்கு லஞ்ச்லாம் எதுவும் சமைக்க வேணாம், வெளில போலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தாச்சு. அதனால ரிவ்யூஸ் பார்த்து ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நெறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தோமா, ரொம்ப நேரமா பார்த்துட்டே உட்காந்து டைமே போயிடுச்சு. சரி இதுக்கு மேல என்னத்த போய் ட்ரை பண்ணிட்டு டின்னர் போய்க்கலாம் அப்படின்னு பிளான மாத்தியாச்சு. லஞ்சுக்கு சிம்பிளா வெரைட்டி ரைஸ் பண்ணிட்டு, அப்புறம் ஈவினிங்கா வெளில கிளம்பலாம். அப்படியே படத்துக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் கிளம்பியிருந்தோம். சாவிய மட்டும் எப்படி மறந்து வச்சுட்டு வரேன்னே தெரியாது. இன்னைக்கும் அதே மாரி தான். அப்புறம் போய் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. பிளான் பார்த்தீங்கன்னா, அண்ணா நகர் போயிட்டு அங்க ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலான்றது தான். போனோம் அப்படின்னா பாதி கடைய காணோம். எங்க போணுச்சு அப்படின்னே தெரியல. அப்புறம் நம்ம எப்பவுமே ட்ரை பண்ற அபுபாய் பிரியாணி தான் ட்ரை பண்ணியிருந்தோம். இதுக்கு எதுக்கு அத்தனை வீடியோ பார்த்தோம்னு தெரில. அங்கேயுமே அந்த காம்போ தான் இருந்தது. எங்களுக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்காதுன்றதுனால ஒரே ஒரு காம்போ மட்டும் சாப்பிட்டுட்டு தியேட்டர் பக்கத்துலேயே போயிட்டு ஒரு ஹோட்டலில் ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டுட்டு படத்துக்கு போயாச்சு. ரெண்டமாக போய் ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம்னா கூட நல்லா சாப்பிட்ருவோம். ஆனால் என்னைக்கு நம்ம பிளான் பண்ணி சூப்பராக சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி தான் இப்படி சொதப்போம். டியூட் படத்துக்கு தான் போயிருந்தோம். படம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்றதுனால யாரையுமே காணும். டோட்டலாகவே ஒரு 10 பேர் மட்டும் தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். படம் முடிச்சுட்டு ஃபேஸஸ்லாம் பண்ணிட்டு வந்து தூங்கியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வ்ளாக்ல பார்க்கலாம். பாய்.